சென்னை சூளைமேடு காவல் நிலையத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு அளிக்கப்பட்ட நகை திருட்டு வழக்கு மீது 7 ஆண்டுகளாக நடவடிக்கை எடுக்க தவறிய உதவி ஆணையரை பணியிடை நீக்கம் செய்யுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ஆனந்த். வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சென்னை சூளைமேடு பகுதியைச் சேர்ந்த ரெஜினா பேகம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் கடந்த 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் 4ஆம் தேதி நள்ளிரவில் எனது வீட்டிற்குள் பூந்த மர்ம நபர்கள் எனது வீட்டில் வைத்திருந்த சுமார் 92 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். இது தொடர்பாக திருட்டு புகார் சென்னை சூளைமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும் சுமார் 7 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இந்த புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என கோரி அந்த மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதி இந்த வழக்கை பொறுத்தவரை கடந்த 2018ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டு இத்தனை ஆண்டுகள் நிலுவையில் இருப்பதற்கு கண்டனம் தெரிவித்தார். மேலும் குற்ற வழக்குகள் விசாரணையின் போது தொடர்ந்து முறையாக பயிற்சி அளித்த காவல்துறைக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் எனவும் அரசு உரிய முறையில் பயிற்சி அளிக்காவிட்டால் அவ்வாறு முறையாக பயிற்சி இல்லாமல் இருக்கும் கடமை செய்ய தவறிய காவல் அதிகாரிகள் நீதிமன்றம் வெளியேற்றும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் எனவும் நீதிபதி தெரிவித்தார்.